ராதாவுக்கு கல்யாணமாகி 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷத்துல அவளுடைய புருஷன் கணேசன் அவளுக்கு ஒரு புடவை கூட வாங்கி தந்ததில்லை. தீபாவளி வந்தாலும் பொங்கல் வந்தாலும் உனக்கு ஏற்கனவே புடவை இருக்கேன்னு ஒரே வார்த்தை. அந்த புடவையும் கல்யாணத்துக்கு அவ அம்மா போட்டு அனுப்புனது. 14 வருஷம் அதையே திரும்ப திரும்ப துவச்சு போட்டு போட்டு நிறமே போயிடுச்சு. ₹1 கூட ராதா சந்தோஷத்துக்காக செலவு செய்ததில்லை கணேசன். அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். தெருவுல ஐஸ்கிரீம் வண்டி போகும்போது அவ கண்ணுல ஒரு ஏக்கம் வரும். கணேசன் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி வேகமாக நடப்பான். அதெல்லாம் வீண் செலவுன்னு சொல்லுவான். சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பான். அதிலும் சிக்கனம். காய்கறி வாங்க போனாலும் அது வேண்டாம், இது விலை அதிகம்னு கணக்கு போடுவான். ராதா வாரம் முழுக்க உருளைக்கிழங்கு குழம்பும் தக்காளி ரசம் மட்டும்தான் வைப்பாள். அவளுக்கு மீன் குழம்பு என்றால் மிகவும் பிடிக்கும். 14 வருஷத்துல ஒரு தடவை கூட வாங்கி கொடுத்ததில்லை. பக்கத்து வீட்டு சுமதிக்கு புருஷன் மாசம் ஒரு தடவை சினிமா கூட்டிட்டு போவான். பொட்டு வளையல் சின்ன சின்ன பரிசு வாங்கி கொடுப்பான். சுமதி சிரிச்சுக்கிட்டே வரும்போது ராதா கதவு மறைவுல நின்னு பாப்பா. அவ கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். உடனே தொடச்சுக்குவா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு தன்னை தானே சமாதானப்படுத்திப்பா. கணேசன் கஞ்சன் இல்லை, கருமி. தனக்கு கூட செலவு செய்ய மாட்டான். 15 வருஷமா ஒரே செருப்பு தான். அடி தேஞ்சு போயிடுச்சு. பேங்க்ல லட்ச லட்சமா பணம் சேர்ந்திருக்கு. ஆனா அந்த பணம் அவனுக்கு மட்டும்தான். மனைவி பிள்ளைங்க எல்லாம் அவனுக்கு. பணம் செலவாகிற பொருள். ராதா நரக வாழ்க்கை வாழ்ந்தா. வெளியே சொல்ல முடியாது. புருஷன் கஞ்சன்னு சொன்னா ஊர் என்ன சொல்லும்னு வாயை மூடிக்கிட்டா. இரவு படுக்கும்போது தலையணையை நினைச்சு அழுவா. கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று கதறுவாள். 15வது வருஷம் தீபாவளி வந்தது. வழக்கம் போல கணேசன் ஒரு பைசா கூட கொடுக்கல. ராதா அந்த 14 வருஷ பழைய புடவையை துவைச்சு காய வச்சா. நிறம் முழுக்க போய் வெள்ளையா மாறிடுச்சு. அதை கட்டிக்கிட்டு தான் கோயிலுக்கு போனா. கோயில்ல ஒரு வயசான அம்மா அவளை பார்த்து நின்னுட்டாங்க. ஏம்மா, உன் புடவை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ராதா எதுவும் சொல்ல முடியாம சிரிச்சா. அந்த அம்மா அவ கைய பிடிச்சு வான்னு கூட்டிட்டு போனாங்க. அவங்க பெயர் லட்சுமி அம்மா. ஊர்ல பெரிய பணக்காரங்க. கணவன் இருந்து 10 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்காங்க. தனிமையில வாடினாங்க. அவங்க ராதாவை பார்த்ததும் ராதா மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு. என் கூட இருக்கியாம்மா, எனக்கு பேச ஆள் இல்ல, உனக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னார். ராதா முதல்ல மறுத்தா. ஆனா லட்சுமி அம்மா விடல. உன் கணவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கணேசனை கூப்பிட்டாங்க. கணேசன் முதல்ல மறுத்தான். என் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனா லட்சுமி அம்மா சொன்னாங்க, மாசம் 15,000 சம்பளம் தரேன், வாரம் ஒரு நாள் வீட்டுக்கு போகலாம், உனக்கும் பணம் கிடைச்ச மாதிரி ஆச்சு, அவளுக்கும் நிம்மதி என்று கூறினார் லட்சுமி அம்மா. பணம்னு கேட்டதும் கணேசன் சரின்னு சொல்லிட்டான். ராதாவை அனுப்பி வச்சான். அந்த நாள்ல இருந்து ராதா வாழ்க்கை மாறினது. லட்சுமி அம்மா அவளை மகளாக பார்த்தாங்க. முதல் மாசமே 5 புது புடவை வாங்கி கொடுத்தாங்க. நீ சிரிக்கிறத பார்க்கணுமா என்று கூறினார் லட்சுமி அம்மா. ராதா 14 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவையா மனசு விட்டு சிரிச்சா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, சினிமா பார்த்தா, தனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டா. 6 மாசம் கழிச்சு லட்சுமி அம்மா இறந்துட்டாங்க. இறக்கும்போது உயில் எழுதி வச்சிருந்தாங்க. தான் சொத்துல பாதிய ராதாவுக்கு எழுதி வச்சிருந்தாங்க. என் கடைசி காலத்துல என்னை பார்த்துக்கிட்ட கடவுள் நீதாம்மா என்று எழுதியிருந்தாங்க. ராதாவுக்கு 20 லட்சம் பணம் கிடைத்தது. அவ வீட்டுக்கு வந்து கணேசன் முன்னாடி அந்த பணத்தை வச்சா. கணேசன் கண்ணை விரிச்சு பார்த்தான். எனக்கு கூட அந்த பணத்தை என்று கையை நீட்டினான். ராதா சொன்னா, 14 வருஷம் நான் கேட்டேன், ஒரு புடவை கூட எனக்கு வாங்கி தரல. இப்போ இந்த பணம் என்னோடது, நான் எனக்காக வாழப்போறேன் என்றாள் ராதா. அன்னைக்கு முதல் தடவையா ராதா தனக்கு பிடிச்ச புடவைய வாங்கினா. தனக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டா. தனக்காக வாட ஆரம்பிச்சா. கணேசன் இன்னும் அதே பழைய செருப்பை போட்டுக்கிட்டு பேங்க் பாஸ்புக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். அவன்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனா வீட்டுல யாரும் இல்லை. கடவுள் என்னை தண்டிக்கல, என்னை சோதிச்சாரு. நான் தாங்கினதுனாலதான் எனக்கு இந்த பரிசு கிடைச்சது என்று கூறுவாள் ராதா. இப்போது ராதா ஊர்ல இருக்கிற ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுக்கறா. இது வரைக்கும் நான் அழுதது போதும், இனி வேற யாரும் அழக்கூடாதுன்னு சொல்லுவா. கஞ்சத்தனம் பட்டு சேர்த்து வச்ச பணம் கல்லறைக்கு வராது. ஆனா அன்பா கொடுத்த ஒரு புடவை ஒருத்தியோட வாழ்க்கையே மாத்தும். பெண்கள்லாம் வேலைக்கு போறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை இப்பெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா பல பெண்களோட வாழ்க்கை இன்னும் இப்படிதாங்க இருக்கு. இந்த கதையை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.